என் பேர் வந்து அர்ஷத் மோலி. என் மாலில் வந்து கிரேம் பாஸ் நவகம் ஸ்டார்ட் ஆகக்குள்ளிருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சு. உள்ளுக்கு வந்து எல்லாம் கேட்டெல்லாம் பூட்டிட்டாங்க. கேட்டெல்லாம் பூட்டி மகரூப் தொழுவிச்சு கொண்டு ஈக்கக்குள்ளேயே கல்லெல்லாம் அடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 6:45 மகரூப் தொழுந்து முடிஞ்சு. மகரூப் தொழுந்து முடிஞ்ச உடனே தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. அப்புறம் என்ன செஞ்சோம், 2ஆம் தட்டில் தான் தொழுவிச்சோம். 2ஆம் தட்டுலேருந்து எல்லாத்தையும் ஒசகத்தட்டுக்கு அனுப்பினான். கீழே ஆட்கள் தொழுவினான். 2ஆம் தட்டுலேருந்து ஒசகத்தட்டு எல்லாத்தையும் அனுப்பி எல்லா தட்டாலும் இப்போ கல் வந்து கொண்டு ஈக்குது. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க, பள்ளியை பின்சைட் துண்டுக்கு வச்சுருந்தான். யாருக்கும் அடிக்கவான்னு ஒன்றும் செய்யவான்னு சொல்லி எல்லாத்தையும் அப்படி வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 3/4 hour மாதிரி கல்லடி வந்து கொண்டிருந்துச்சு. கல்லடி வந்து கொண்டிருந்து கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால் தான் அதுக்கப்புறம் கீழே என்ன செஞ்சாங்க, கதவை லொக் பண்ணி தான் இருந்துச்சு. கீழே கேட் லொக் பண்ணி இருந்துச்சு. அந்த கேட்டெல்லாம் உடச்சுட்டுக்கொண்டு கீழே தட்டுக்கு வந்துட்டாங்க. கீழே தட்டுக்கு எல்லாம் உடச்சுட்டு உள்ளுக்க வந்து கீழே இருக்கிற சந்தாக்களையும் ஸ்பீக்கர் ஒருலஸ் எல்லாத்தையும் கீழே இருக்கிற எல்லாத்தையும் நாசமாக்கிட்டான். இப்போ பெரிய பெரிய கல்லை கொண்டு டைல்ஸில் போட்டிக்கிறான். பெரிய கல்லை கொண்டு டைல்ஸ்லேயே போட்டிக்கிறான். எல்லாம் முடிஞ்சு 2ஆம் தட்டுக்கு வர இருக்க போல தான். 2ஆம் தட்டுக்கு வர இப்பொழுது ஒசகத்தட்டுலேருந்து நாங்கள் வந்து பலவை தவறமெல்லாம் மினிச்சு. பலவை தவறதும் படிப்பேதியால் நாங்கள் என்ன செஞ்சோம், ஒசக்கேந்து கீழே போட்டோம். ஒசகத்தட்டு வராமி. ஒசகத்தட்டில் கிட்டத்தட்ட 50-60 பேர் ஈக்கிறாங்க. வயசால ஒரு 30 பேர்கிட்ட ஈக்கிறாங்க. அது ஒசகத்தட்டுக்கு வராமல் ஈக்கத்தான் நாங்கள் செஞ்சு பலவை இல்லாத கீழே போட்டோம். கீழே போட சரிக்கு அது ஒசகத்தட்டுக்கு வரல, அதோடு போயிட்டான். கீழே தட்டுலேருந்து ஒரு 2 வயசாலியும் 2 பொடியமாக்கள் மாட்டி கொண்டான். கீழே தட்டு அந்த 2 வயசாலிக்கும் 2 பொடியமாக்கள் தான் அடிச்சிருந்தாங்க. ஒரு பொடியனை நாத்தான் அவங்க போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண. இங்கே பின்னுக்கு துணில் பட்டு வெடிச்சு. இதுதான் நடந்த சம்பவம். நான் தான் அந்த நேரத்தில் மகரூப் தொழிச்ச மௌலவி. பேர் என்ன மௌலவி? அர்ஷத் மௌலவி. நீதான் தொழிற்சிங்க. ஆனா யாரும் உயிர் சேர்த்து மட்டும் இல்ல. அப்ப இதுல அந்த காயம் தவிர வேற யாருக்கும் பெரிய காயம்? இது வந்து நான் சொல்றது 8 மணி வரைக்கும் நடந்த சீன். 8 மணிக்கு போறோம். வாளால் அப்படி ஒன்றும் வெட்டல. ஒசக்கேந்து இப்படிதான் நடந்துச்சு. நாங்கள் எல்லாம் கீழே வந்தோம். அப்படி என்ன செஞ்சோம், 3 வயசாளி மட்டும் அடிபட்டு கீழே இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் போலீஸ்கார எல்லாத்தையும் வெளியே எடுத்தா. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொடியில் மட்டும் இங்கே பட்டு இருந்துச்சு. ஆனால் வால் வெட்டு இதெல்லாம் நடந்தது 8 மணிக்கு போறவன்டா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. 8 மணி வர காட்டு போலீஸ்காரன் எல்லாம் இருக்கு. எல்லாம் போலீஸ்காரன் எல்லாம் பார்த்துக்கணும். எத்தனை பேர் வந்தா மொத்தம் ஒரு 40-50 பேர் போல வைப்பாங்க அவங்களோட ஆட்கள். அந்த நேரம் பள்ளி உள்ளுக்கு வந்தவங்க, பள்ளி உள்ளுக்கு ஒரு 15 பேர் போல தான் வந்தான். பள்ளிக்கு வெளியில ஒரு 50-60 பேர் போல வைப்பாங்க. ஒரு 20 பேர் போல பொம்பளை அடிக்கிறாங்க. 20 பேர் போல பொம்பளை அடிக்கிறாங்க. பள்ளத்திலேருந்து பிக்குமார்கள் வந்தாங்க. பிக்குமார்களும் இருந்தாங்க. பிக்குமார்கள் சிவிலோட தான் இருந்தாங்க. கையில் ஆயுதம் ஒன்றும் இருக்கல. கையில் ஆயுதம் ஒன்றும் இருக்கல. எல்லாம் கம்பு மட்டும் தான். எத்தனை போலீஸ் மட்டும் இருந்தாங்க? போலீஸ் மட்டும் 50-60 போலீஸ் போல இருந்தாங்க. அந்த நேரம் பள்ளிக்கு அடிக்கிற நேரம் 50-60 ஒவ்வொரு வக்துக்கும் 50-60 போலீஸ் இந்த வண்ணம் தான் இருந்தாங்க. ஒவ்வொரு வக்துக்கும் இப்போ சுபோ தொழிலுக்கு சுபோவிலே நாத்தான் தொழிக்கிறோம். சுபோ உழுவார் அசருக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் 50-50 போலீஸ் இருந்தாங்க. அதே அசர் மகரிபுடைய நேரத்துக்கு 50 போலீஸ்காரன் இருந்தாங்க. செய்ய போல தான் அடிச்சு எல்லாம் இடிக்க போல தான் அடித்தான்.